ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لكل نبي حواريين وحواري الزبير بن العوام صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக சங்கைக்குரிய இந்த மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் ஹஸரத் அவர்கள் குறிப்பிட்டது போல திருக்குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்களின் வரலாறுகளை முடித்து சுவனத்தை பற்றி சுவனவாசிகள் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்ட அஷரத்துல் முபஷராவினுடைய சஹாபாக்களை வரிசையாய் மாதந்தோறும் கேட்டு வரக்கூடிய பாக்கியத்திற்குரிய இந்த மஜ்லிஸில் இன்றைய தினம் ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவதற்குள்ள நல்வாய்ப்பை வழங்கிய அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லி, இதை நடத்துகிற இந்த ஜமாத்தினர்களுக்கும் ஜஸாகுமுல்லாஹை சொல்லிவிட்டு நான் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் பேரருளால் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமல்ல, நிறைய சஹாபிகளை பற்றி பேசுகிற நல்வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கினான். ஏறத்தாழ 100 சஹாபாக்களின் வரலாறுகளை கொரோனா காலத்திலே இருந்து தொடர்ந்து மக்களுக்கு பேசி 1060 பக்கங்களாக அதை நூலாகவும் எழுதி சுமார் 6000 பிரதிகளுக்கு மேல் அந்த நூல் 1065 பக்கங்களை கொண்ட நூல் விற்பனையும் ஆகி தற்சமயம் கையிருப்பு இல்லை என்கிற அளவுக்கு அந்த நூல் பரவலாக மக்களால் வாசிக்கப்பட்டது. அதிலே முதலில் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கிற 10 சஹாபிகள் அஷரத்துல் முபஷரா. அதில் ஒருவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. எங்களுடைய அல்லாஹுவால் வழங்கப்பட்ட வாழ்வின் பெரிய பாக்கியமாக சஹாபாக்களின் வரலாறுகளை பேசியதையும் எழுதியதையும் பார்க்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர்களில் மிக முக்கியமான அந்த சஹாபியின் வாழ்வில், அவருடைய வழித்தடங்களில் நமக்கான நிறைய செய்திகள் உண்டு. ஒரு வகுப்பின் நேரத்தில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா நபிமார்களுக்கும் சீடர்கள் உண்டு. என்னுடைய சீடர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்றார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கோ வெளியிலே இருந்து வந்து இஸ்லாத்திலே சேர்ந்து நபிகளாருக்கு தோழரானவர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம், தாய் வழி தந்தை வழி எல்லாவற்றிலும் சொந்தம். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம
தந்தை பாட்டனார்னு ஒரு வம்ச வழி சொல்லுவோமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய தலைமுறை, தந்தையின் தலைமுறை அப்துல்லா, அப்துல் முத்தலிப், இப்படி போகுமல்ல. அதுல 5வது பாட்டனாருக்கு பேரு, ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனாருக்கு பேரு குசை. குசை அப்படின்னு ஒருத்தர். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் வழியாக போனாலும் 5வது பாட்டனார் குசை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 5வது தலைமுறை பாட்டனாரும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய 5வது தலைமுறை பாட்டனாரும் ரெண்டும் ஒருவர். சொல்ல போனால் ஒரே பரம்பரையை சார்ந்தவர்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அவ்வாம் என்பவர்கள். அறியாமை காலத்திலே முன்னால் ஒரு போர் நடைபெற்றது, அர்புல் ஃபிஜார் என்று சொல்லுவார்கள். அந்த போரில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவங்க அம்மா யாரு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொந்த மாமி. அதாவது தந்தையுடைய சகோதரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபுடைய மகள் சஃபியா தான் இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய். அப்பன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முறையாகும்? மாமா பையன். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மாமா பையன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவங்க பல பேர்கிட்ட பெருமையா சொல்றப்போ இப்னுல் ஹால், எங்க மாமா பையன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை சொல்றப்ப எங்க மாமி பையன்னு சொல்லுவாங்க. அப்படி தாய் வழியிலும் தந்தை வழியிலும் 5வது தலைமுறை பாட்டனார் வழியிலும் மொத்தத்துல குடும்பத்துல ஆக ஒருத்தராக இருந்தவர்கள். சின்ன வயசுலயே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு யத்தீம் ஆயிட்டாங்க. இந்த உலகத்துல இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் இந்த சஃபியா அம்மா ஒரு பெரிய பாடம். சின்ன வயசுலேயே தந்தை இழந்து விட்ட ஜுபைரை ஆக கண்டிப்புடன் வளர்க்கிறார்கள். யத்தீமான பையன், தகப்பன் இல்லாத பையனை அதிகமா அடிக்க கூடாது, ரொம்ப செல்லம் கொடுக்கணும், அன்பு கொடுக்கணும், இல்லவே இல்லை. நல்ல கண்டிப்போடு வளர்த்தார்கள். சில நேரம் அவர்கள் அடிக்கிற அடியில் அக்கம் பக்கத்துல உள்ளவர்கள் சொல்லுவார்களாம், ஒரு தகப்பன் இல்லாத எத்தீமான பையனை நீங்க இவ்வளவு போட்டு அடிக்கிறீங்களே அப்படின்னு. வருங்காலத்தில் இவன் எந்த அடியும் தாங்குபவனாக வர வேண்டும், எந்த போர்க்களத்திலேயும் புறமுதுகு காட்டாதவனாக வர வேண்டும், எந்த இருட்டையும் அல்லது இருளில வேறு எந்த பயத்தையும் பார்த்து இவன் பயப்பட்டு விடக்கூடாது. அச்சமில்லாமல் ஒருவனை வாழ வைக்க எல்லா விதமான கண்டிப்புகளையும் தனதாக்கி கொண்டு வளர்த்தவர்கள் சஃபியா. அந்த அம்மாவோட துணிச்சல் அபாரமான துணிச்சல். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா எந்த மாதிரி உள்ளவங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் சொல்றேன். ஜுபைருடைய அம்மா, இந்த அஹஸாப்னு ஒரு போர் நடந்தது, அகழ் போர்னு கூட சொல்லுவாங்க. அந்த அஹஸாப் போர்ல பெண்கள் பகுதி தனியா ஒரு கூடாரம். பேச்சுவார்த்தையே என்னன்னா, ஆம்பளைகளுக்குள்ள சண்டை போட்டுக்கணும், லேடிஸ் தங்கி இருக்கிற டென்ட்ல யாரும் உள்ள போகக்கூடாது, யாரும் போகக்கூடாது. அதுதான் போர் நியதி. ஆனா யூதர்கள், அவன் எப்பவுமே அத்துமீற பழக்கம் உள்ளவன். அவன் நேரா எல்லாம் போர் செஞ்சிட்டு இருக்கிறப்போ ஒருத்தன் மட்டும் அப்படியே போனான். உள்ள போய் பெண்கள் பகுதியில உள்ள போய் யாரையாவது தொந்தரவு பண்ணலான்ட்டு நுழைஞ்சான். இந்த கதவுக்கு மேல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அதுல இருந்து பார்த்தாங்க சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா டென்ட்ல அவங்க இருக்காங்க. எவனோ ஒருத்த மட்டும் இந்த பக்கம் வர்றானே, இவன் ஏன் இங்க வர்றான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்துல வந்த பிறகு அவன் முஸ்லிம் அல்ல, அவன் யகூதின்னு அடையாளமும் தெரிஞ்சு போச்சு. ஒரு திரை மாதிரி இருக்குது, திரையை திறந்துட்டு போனா உள்ள பொம்பளைங்க. அவன் கரெக்டா வர்ற உடனே வந்தா அந்த வாசல்லையே அடிக்கிற மாதிரி மேல ஏறி தயாரா கட்டையோட நின்றுருந்தாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கட்டைன்னா அந்த டென்ட் மாதிரி போடுறதுக்கு வச்சிருக்கிற, நம்ம பந்தல்ல எல்லாம் யூஸ் பண்ற ஊர்ல கட்டை போட்டா ஒரு போட்ல இன்னால் இல்லாவாயிரும். அந்த மாதிரி ஒரு கட்டையை கையில வச்சுட்டு வர்றானான்னு பார்த்தாங்க. அவன் கரெக்டா உள்ள வந்தான். அவன் ஸ்கிரீனை எடுக்கவும் மண்டையில ஒண்ணு போடவும், ஸ்பாட் அவுட். அடுத்த நொடி மரணம். அதாவது இப்போ சொல்லுவாங்க, சஃபியா 4 ஆம்பளைகளுக்கு சமமான ஒரு பெண்ணு, ஒரு பொம்பளைன்னு சொல்லுவாங்க. அபாரமான ஆற்றலும் துணிவும் வீரமும் தைரியமும் தினவும்
இதெல்லாம் கொண்ட பெண்மணி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பையனை வளர்க்குறாங்கன்னா அவங்க எப்படி வளர்த்திருப்பாங்கன்னு பாருங்க. அந்த அளவிற்கு மிக தைரியத்தோடு ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை வளர்த்தவர்கள். அவர்களுடைய தாய் தந்தை யத்தீமாக இருந்தும் எந்த குறையும் இல்லாமல் வளர்ந்தவர்கள் ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இத்தனைக்கும் காரணமானவங்க ரசூலுல்லாஹுடைய மாமி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு 10-16 வயசு இவங்களுக்கு ஆச்சு. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தஅவா, இஸ்லாமிய பிரச்சாரம் ஆரம்பமாகுது. எல்லாம் இஸ்லாத்துல சேர்றாங்க. நேரா போய் ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்துல சேரல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சு களிமா சொல்லி இஸ்லாத்துல சேர்ந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கூட்டிட்டு போக சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து போனார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுல என்னன்னா 18 வயசு வரும்போது மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பாளராக மாறிட்டாங்க. பெரிய தாயி, மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பாளர். தேவையான எப்படி ஒரே இறைவன் என்று சொல்லி புரிய வைக்க முடியுமோ, இவர்கள் தான் கடைசி நபி என்று எப்படி சொல்லி புரிய வைக்க முடியுமோ, அதையெல்லாம் நன்கு தெரிந்து கொண்டு மார்க்க பிரச்சாரகராய் அழைப்பாளராய் நிறைய பேர்த்தை அழைத்தார்கள். ஹஜ்ரத் ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு தஆலா. உங்களுக்கு தெரியும், மதீனாவுக்கு முன்னாடியே எல்லாம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போனாங்கன்னு சொல்லி, அந்த அபிசீனியாவுக்கு போன குழுவுல இவங்களும் இருக்காங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க தான் ஆக வயசு கம்மி. எல்லா ஃபேமிலியோட போனாங்க. 30 வயசானவங்க 40 வயசானவங்க எல்லாம் போனாங்க. இவர் மட்டும்தான் 20 வயசுகள்ல உள்ளவர். சின்ன வயசா போனாரு. துணிவு, இளமை, சூடான ரத்தம், வேகம் இதெல்லாம் இருந்துச்சு. அங்க போய் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட நெருக்கமாயிட்டார். அவருக்கு தேவையான உதவி எல்லாம் செஞ்சார். அவருடைய எதிரிகள்கிட்ட எல்லாம் இவர் போய் மோதினார். அதாவது வேறு சமயத்தை சார்ந்த ஆட்சியாளராக இருந்தாலும், இங்க ஒண்ணு கவனிக்கணும், நீங்க வேறு சமயத்தை சார்ந்த ஆட்சியாளராக இருந்தாலும் இஸ்லாமியர்களை நல்ல முறையில் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம ஒத்து போகணும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அவர்களோடு கலந்து அவர்களோடு நற்பணிகளில் செயல்பட வேண்டும். இதுக்கு உதாரணம் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க நஜ்ஜாஷிக்காக இவ்வளவு பண்றீங்களேன்னு கேட்டாங்க. முஸ்லிம்களை எல்லாம் நிம்மதியோடு வாழ வைத்திருக்கிற அரசனுக்கு நாம் உடன்பட்டு தான் போகணும். நிறைய உதவி எல்லாம் செஞ்சார். அந்த மன்னருக்கு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு போச்சு, ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு தடவை இவர் அனுப்பிய ஒரு படை என்ன ஆனதோ ஏதானதோன்னு போய் பார்க்கணும். அது ஒரு கரையை தாண்டி பார்க்கணும். போறது ஆபத்து, யாராவது போவீங்களான்னு கேட்டப்போ இவர் இளரத்தம் எந்திரிச்சிட்டாரு, நான் போறேன்ட்டாரு. குதிரை எடுத்துட்டு நேரா போனாரு. ஆபத்தான பயணத்துல போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து திரும்ப தகவல் கொடுத்தார். உண்மையாலுமே உன்னுடைய தைரியத்தை எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லி ஒரு குச்சி, அசா குச்சிங்கிறமல்ல, மெம்பர்ல எல்லாம் வச்சிருக்கிறோமல்ல, நம்மெல்லாம் கொஞ்சம் நீட்டா வச்சிருக்கோம். அந்த காலத்துல குச்சி இருக்கும். மேல பிடிக்கிற இடத்துல 2 பல்லு மாதிரி, அந்த உண்டிவில்லுக்கு போற மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும். மேல மட்டும், கீழே ஒரே மாதிரி குச்சி. அனசான்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருசா இது வரைக்கும் போச்சுன்னா தான், ஆள் நிக்கிற அளவுக்கு போச்சுன்னா தான் அசான் பேரு. கொஞ்சம் குட்டையா இருந்தா அதுக்கு பேரு அனசான் பேரு. அனசா அத நீ அன்பளிப்பா வச்சுக்கோ, ஏன் சார்பான்னா நஜ்ஜாஷி மன்னர் கொடுத்தது. மக்காவுக்கு திரும்ப வரும்போதும் ஜுபைர் ரலியல்லாஹு எப்பவுமே கையில வச்சிருப்பாங்க. மதீனாவுக்கு வந்தாங்க, ஹிஜ்ரத் பண்ணி, அப்பவும் அவங்க கையில இருந்துச்சு. பத்ர் போர்க்களத்துக்கு வந்தாங்க, அப்பவும் அவங்க கையில அந்த குச்சி இருந்துச்சு. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குச்சியும் பிரிக்கவே முடியாது, எப்பவுமே கையில வச்சிருப்பாங்க, கைத்தடி. ஏன்னா அபிசீனியாவுடைய அதிபர் நஜ்ஜாஷி மன்னர் அவர்கள் கையில கொடுத்தது. இத ஒரு பொருத்தமான இடத்துல ஒப்படைக்கணும்னு நினைச்சப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பத்ர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்பளிப்பா கொடுத்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இது என்னுடைய அன்பளிப்பு. நான் அபிசீனியா போனதுல இருந்து இதை கையில வச்சிருக்கேன். என்னுடைய அபிசீனிய ஹிஜ்ரத்தின் நினைவு இது, நஜ்ஜாஷி மன்னரினுடைய நினைவு இது. இந்த குச்சியை நீங்க வச்சுக்கங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாள் அதை கையில வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பாலைவனத்துல அங்கங்க பிரயாணத்துல போறப்போ தொழுகிறப்போ ரசூலுல்லாஹ் முன்னாடி சுத்ரான்னு சொல்லுவாங்கல்ல, தொழுகருக்கு ஒரு மறைப்பு,
இப்போ நாம யாராவது தொழுதா டப்புன்னு ஒரு சேர் தூக்கி வச்சுட்டு அப்படி போறோம்ல, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே ஒரு அந்த குச்சி ஜுபைர் கொடுத்த குச்சியைத்தான் முன்னாடி நட்டு வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பூரா வெளியூர்ல தொழுத இடத்துல ரசூலுல்லாவுக்கு முன்னாடி இருந்த குச்சி எதுன்னா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்பளிப்பு கொடுத்த குச்சி. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜுபைர் கேட்டாங்க, அந்த குச்சியை எனக்கு கொடுங்களேன் அப்படின்னாங்க. அங்க கொடுத்தாச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாச்சு. 10.5 வருஷம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில அதை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது படிப்படியா மாறி அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட வந்துருச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில வச்சிருந்தாங்க. எங்கிருந்து வருது பாருங்க, நஜ்ஜாஷி மன்னர் கொடுத்த குச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னரை ஒரு ஹதீஸ்ல பாராட்டினாங்க. லா யுதுலமு இன்தஹு அஹத், மிக நீதமான மன்னர், அந்த நாட்டில் யாருக்கும் அநீதம் இழைக்கப்படாது, அநீதமே நடக்காமல் நீதி வழுவாமல் ஆட்சி செய்கிற அரசர்னாங்க. அவர் கொடுத்த குச்சி இப்படி வந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில இருக்கிறப்ப ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க. அதாவது முதல்லயே அலி ரலியல்லாஹு அன்ஹு அடுத்துதான் ஷஹீத் ஆகுறாங்க முதல்லயே. அப்ப அவங்க மூத்த பையன், அவங்க பேர் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறந்த பையன் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியே வீரம், வேகம், ரொம்ப ரத்தம் சூடானவர்கள், கொதிக்கிறவங்க, வெகுண்டு எழுகிறவங்க, பயங்கரமான போராளி. நேர போய் அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட, எங்க தகப்பனாரோட குச்சி ஒண்ணு உங்கள்ட்ட இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து அப்படியே வழி வழியா வருது, இப்ப எங்க தகப்பனார் மௌத்தாயிட்டாரு, அந்த குச்சி எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட கொடுத்தாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கையில வைத்திருந்த குச்சிக்கு கூட நீண்ட வரலாறு இருக்கிறது. நீங்கெல்லாம் பத்ரு போர் நேரத்துல உள்ள பயான்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. மொத்த முஸ்லிம்கள்ட்ட இருந்ததே 2 குதிரை தான். ஒரு குதிரை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு குதிரை கதாதா ரலியல்லாஹு அன்ஹுன்னு ஒரு சஹாபி அவங்களுடையது. ஒரு அறிவிப்பின்படி மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுடையது. போர்க்களத்தினுடைய ரைட் சைட்ல ஜுபைர் குதிரையோட நிற்பார் ரலியல்லாஹு அன்ஹு, லெப்ட் சைட்ல மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையோடு இருப்பாங்க. இவங்க குதிரைக்கு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு குதிரைக்கு யாசூப்னு பேர், குதிரைக்கு பேரு யாசூப். இந்த போருக்கு போனா உலகத்துல ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி எல்லாம் சண்டை போடுறதுக்கு ஆள் கிடைக்காது. பிறந்த குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை தூக்கி மேல உப்பு மூட்டை வச்சுட்டு போர்க்களத்துக்குள்ள போவார். எல்லாருக்கும் பதறும், எப்பா அங்க வா, குழந்தை தூக்கிட்டு போற எவனாவது இப்படின்னு முதல்ல ஓன் தலைக்கு முன்னாடி குழந்தை தலை போயிரும், நீ இங்க இறக்கி விட்டு போலாம்ல. வருங்காலத்துல அவன் எந்த யுத்தத்திலையும் பயப்படக்கூடாது. சரி, 2வது இவரு தான் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போர் செய்யறாரு. கொஞ்சம் அப்படி நிதானமா போர் செய்ய, போர்க்களத்துல எதிரியோட அணியில பூந்து எண்டு வரையும் போவார். நம்ம சில பேர் கபடி விளையாடுற பார்த்துருக்கீங்களா, முன்னாடிதான் போவோம். கபடி 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 நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டை தொட்டோம்னா ஓடி வந்துருவாங்க. இந்த ரொம்ப பயங்கரமான விளையாட்டுக்காரங்களா இருந்தா எண்டு வரையும் போவாங்க. அப்படியே எல்லாத்தையும் ஒரு சுத்தி கடைசி கோட்டை போய் தொட்டு போட்டு எவன் கையிலையும் சிக்காம வர்றது இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. சும்மா முன்னாடி கபடி கபடின்னு எல்லாம் இல்ல, அங்க வரையும் போறது. அது எப்படி போறதுன்னா மகனை தூக்கி தோல்ல வச்சுட்டு போறது. அந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்ல 2 பேத்துக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு. ஒண்ணு ஹம்சா ரலியல்லாஹு, இன்னொன்னு ஜுபைர் ரலியல்லாஹு. என்னன்னா இவங்க 2 பேரும் 2 கையிலையும் போர் செய்வாங்க, 2 கையிலையும் வாள் இருக்கும், 2 பேர்த்த டீல் பண்ணிட்டு இருக்கும். 2ம் ஒரு இடத்துல கைமா கொத்துற மாதிரியா இருந்தா பிரச்சனை இல்லை, கரியோ கைமாவோ ஒண்ணுதான் இருக்கு, 2ஐயும் இப்படி வச்சு வெட்டிட்டு இருக்கலாம். 2 கையிலையும் 2 பேர்த்த டீல் பண்ணணும். இந்த ஆற்றல் பெற்றவர்கள் ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இதே மாதிரி ஆற்றல் அல்லாஹ் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் வழங்கியிருந்தான். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பத்ரினுடைய வீர தீரம், அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு, குறிப்பா அவர்களுடைய யாசூப் குதிரை ஃபுல்லா பத்ரு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சது அந்த குழந்தை, அந்த குதிரை யாசூப். ஒரு போர் விடல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிற வரையும் அத்தனை போர்லையும் கலந்துட்டாங்க. ரசூலுடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல ரொம்ப முக்கியமா சம்பந்தப்பட்டவங்க ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவுக்குள்ள போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹிஜ்ரத்துடைய நேரம்.
கிட்டத்தட்ட 14 நாள் படாத பாடுபட்டு எதிரிகள் இருந்து தப்பிச்சு குகையில தஞ்சம் அடைஞ்சு என்னென்னமோ ஆகி கரெக்டா குபாவுக்கு வந்துட்டாங்க. அடுத்து மதீனாவுக்குள்ள போறாங்க. நீண்ட பிரயாணம். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு சரி சல்லல்லாஹு சரி சல்லல்லாஹு சொல்ல ஆடை எல்லாம் கொஞ்சம் பாலைவனத்துல பிரயாணத்துல வந்தது இதா இருந்தது. 2 ட்ரெஸ் வெள்ளை ட்ரெஸ் கொண்டு வந்தாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு ரசூலல்லாஹ் நீங்க மதீனாவுல நுழையிறப்போ நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டு உள்ள நுழையணும், அது நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆக பிரியமான கலர் வெள்ளை. ஹதீஸ்லயே சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்பிஸு வ கஃபினு ஃபீஹா மௌதாக்கும், நீங்கள் அணிகிற ஆடைகளில் அழகிய ஆடை வெண்மை ஆடை, அந்த வெண்மையை அணியுங்கள், உங்களில் மௌத்தானவர்களுக்கும் வெண்மையையே அணிவியுங்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. உலகத்துல எத்தனை கலர்ல ஆடை இருந்தாலும் சரி, ஆக உயர்ந்த ஆடை என்பது ஷரியத்தினுடைய பார்வையில் வெண்மையான ஆடை. கீழே ஒரு உடுத்தி கொள்ள ஒரு வேட்டி போலவும் மேல ஒரு துணியும், ஆக 2 வெள்ளை துணியை கொண்டு வந்து கொடுத்து இதை போட்டுட்டு தான் நீங்க மதீனாவுக்குள்ள நுழையணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மதீனாவுல நுழையிறப்ப ட்ரெஸ் கொடுத்தது ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. பத்ருக்கு வரும்போது சும்மாவே இவரை பார்த்தா எதிரிகள்லாம் பயந்துக்குவாங்க. இதுல ஒரு சந்தன கலர்ல ஒரு தலப்பா ஒண்ணு கட்டிட்டு அவருடைய யஅசூப் குதிரையில அவர் ஏறி உள்ள வந்தா நிறைய பேர் விலகி வழி விட்டான். ஜுபைர் ரலியல்லாஹு வர்றதுனால ஒரு வீரன் வரும்போது இன்னொரு வீரன் எதிர்கொள்றதுக்கு தயாராகுவான். ஆனா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோற்றம், மிடுக்கு, அவருடைய போர் திறன், அவருடைய தைரியம், இது எல்லாமே இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால பார்த்த உடனே வழிவிட்டார்கள் நிறைய பேர். ஆளு போல்டான ஆளுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஓவர் போல்டு. இந்த போல்டு சமயங்கள்ல மனைவிட்டையும் காட்டிடுவார், அதான் கொஞ்சம் சிக்கல். ரொம்ப வேகமாகவும் ரோஷமாகவும் இருப்பாங்க ஜுபைர் ரலியல்லாஹு. சாதாரணமா அப்பாவியான மனைவிகள்லாம் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். முதல்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க. யார? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. யார் அஸ்மா? உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள், ஆயிஷா அம்மாவுடைய சகோதரி. ஆயிஷா அம்மாவுக்கும் அவங்களுக்கும் 10 வயசு வித்தியாசம். ஆயிஷா அம்மா 10 வயசு சின்னவங்க, அஸ்மா 10 வயசு மூத்தவங்க. அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக். அவங்களே பயங்கரமான திறமை, அறிவாற்றல், அல்லாஹு அக்பர், கிட்டத்தட்ட 100 வயசு வரையும் வாழ்ந்தவங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தான் மனைவி. புது பொண்ணு கல்யாணம் பண்ணனா இவருடைய வேகம், இவருடைய கோபம், இவருடைய கடுமை, இவருடைய பேச்சு நம்மெல்லாம் தாக்கு பிடிக்குமான்னு தெரியலன்னு யோசிச்சாங்க. எந்த அளவுக்கு வருதுன்னா தகப்பனார்ட்ட போய் சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, இல்ல நம்மளால முடியல, அவங்க ரொம்ப கடுமையா இருக்கிறாங்க. அவருடைய குணாதிசயம் அப்படி. ஜுபைர் ரலியல்லாஹு சில பேர்லாம் என்னதான் வெளியில கடுமையா இருந்தாலும் சொந்த மனைவி வீட்டை வந்து குழந்தை மாதிரி இருப்பாங்க, பிரியமா. சில பேர் அப்படி மனைவி வீட்டையும் உருன்னு தான் இருப்பாங்க, வேற வழி இல்லை. அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட அபூபக்கர்லான்னு சொன்னாங்க, ஜுபைர் உள்ளம் வெள்ளையானவர், உள்ளம் வெள்ளையானவர், கொஞ்சம் பொறுத்து போ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பொறுத்துக்கிட்டாங்க. பொதுவாக பெண்களுக்கு இந்த ஒரு இது என்ன சொல்றது, இது ஒரு அரசியல். இந்த அரசியல் நல்ல பொம்பளைகளுக்கு தெரியும். கணவர் எந்த மாதிரியோ அந்த மாதிரியே அவங்க ஆயிடுவாங்க. சில பெண்கள்கிட்ட அந்த திறமை இருக்கு. அந்த திறமை அஸ்மா அம்மாவுக்கு தானா வந்துருச்சு. எங்க யார்கிட்ட வாழ்ந்ததுல? ஜுபைர் இல்லான்ட்டு வாழ்ந்ததுல. அவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு திட்டு மாதிரி இருக்கும், ஒரு கடை போடலாம். பள்ளியாசல் திட்டுல எல்லாம் தொப்பி மெசுவாக்கெல்லாம் போடுறாங்க, அந்த மாதிரி போடலாம். ஒரு ஏழையான ஒரு வியாபாரி ஒருத்தர் பேரிச்சம்பழ கடை போடுறதுக்காக வந்து கேட்கிறார். யார்கிட்ட? அஸ்மா அம்மாட்ட. ஜுபைர் ரலியல்லாஹு வெளியே போயிருக்காங்க. மனைவி வீட்டை ரொம்ப கோபமா இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி விஷயத்துல. நீ இங்க கடை போட்டுக்கோன்னு அனுமதி கொடுத்துட்டா இந்த அம்மா தலை துண்டா போயிடும். என்ன கணவர் இல்லை, வெளியே போயிருக்காரு. அவரை பார்த்தா பாவமா இருக்குது. ஒரு வெளியூர்கார் வியாபாரி, ரொம்ப ஒண்ணுமில்லாத வியாபாரி, போட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. அவரு கடையை போட்டாரு பிஸ்மில்லான்னு. உள்ள போனவங்க திரும்ப அஸ்மா வந்தாங்க. இவர் என் கணவர் தூரத்துல இருந்து வருவார்,
வர்றப்ப எனக்கு ஒரு சவுண்டு கூட நான் வெளியே வர்றேன். அப்ப வரும்போது நான் ஏதாவது கொஞ்சம் பேசுவேன் என் கணவர்கிட்ட, நீ அமைதியா இருந்துக்கோ. அவனும் சரின்ட்டான். என்னமோ இவங்க புரிச்ச பொண்டாட்டிக்குள்ள ஏதோ இருக்கும்ட்டு அவரு கடையை போட்டாரு. சுபேர் இல்லான்னு வந்தாங்க வேகமா. இப்படி வந்த சொல்லிட்டாங்க, அவரு வந்துட்டாரு, சுபேர் வந்துட்டார். இந்த அம்மா வெளியே வந்து டக்குன்னு சுபேர் இல்லான்னு இருக்கிறப்பவே சவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஏன் உனக்கு கடை போடுறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? ஏன் வீட்டு தின்னுதான் கிடைச்சதா? ஒரு ஊர் உலகத்துல உனக்கு வேற இடங்கள் கட்டன்னு பேச ஆரம்பிச்ச உடனே சுபேர் இல்லான்னு அப்புறம் சொன்னாங்க, அலா தன் சொரீன அல்பாய் அல் ஃபகீர, ஏமா ஒரு ஏழையான முஸ்லீமு கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா நீ அப்படின்னு சுபைர் ரலியல்லாஹு அஸ்மா அம்மாட்ட சொன்னாங்க. சரி சரி போட்டுக்கிட்டோம். அதாவது கணவனை ரொம்ப கரெக்டா டீல் பண்ற ஒரு மனைவி மாதிரி தெரியுது அஸ்மா அம்மா. அனுமதியும் கொடுத்து போட்டு ஆடு வர்றப்ப வெளியே வந்து உனக்கு வேற இடம் கிடைக்கலையான்னு கேட்டு சுபைர் வாயாலேயே வர வச்சு ஒரு ஏழையான வியாபாரி கடை போட்டு போறாருன்னு சொல்ல வச்சு, இது தாய்மார்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு பாடம். இது கணவருக்கு தோதுவா அரசியல் பண்றதுங்கிறது இதுதான். தாய்மார்கள் இங்க பயன்ல இருக்காங்களா? ஆமா, இது ஒரு பெரிய பாலிடிக்ஸ், குடும்பவியல் பாலிடிக்ஸ். இது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாட்ட நம்ம பொம்பளையும் படிச்சுக்கணும். ஆனா ஏற்கனவே சிலதெல்லாம் அப்படிதான் நம்ம பொம்பளைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்த உடனே இவங்க ஏதாவது ஒரு கல்யாணத்துல ஒரு 5000 ரூபாய் மொய் வைக்கிறதுன்னு ஒரு டார்கெட் இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட ஆரம்பிக்கிறப்ப 20,000 ரூபாய்க்கு ஆரம்பிப்பாங்க. 1 பவுன் வைக்கிறதா 1/2 பவுன் வைக்கிறதான்னு ஆரம்பிச்சு அவ்வளவான்றப்ப கடைசியில கொண்டு வந்து 5ல நிப்பாட்டினோம்னு நம்மளும் பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் 5000 போச்சு நம்ம நினைப்போம்ல. அவங்க டார்கெட்டும் 5 ரூபா தான். ஏத்துற மாதிரி ஏத்தி அப்புறம் இறக்குற மாதிரி இறக்கி. அஸ்மா ரலியல்லாஹு கேட்டாங்க, ஒரு ஒரு ஏழை இதுக்கு சுபைர் இல்லான்னு சொன்னாங்க, அலா தன்சுரீன லில்பாய் அல் ஃபகீரி. அப்போ உடனே சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வாழ்க்கை பூரா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை கையாண்ட விதம். கொஞ்சம் கணவர் ரொம்ப ரோஷக்காரரு, ஷார்ட் டெம்பர், அதாவது டக்குன்னு கோபம் வந்துடும், கோபக்காரரு இப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தா அவர்களை கையாளுவதற்கும் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தந்திரத்தை எல்லாம் வச்சிருக்கான். இதுக்கப்புறம் 2வது ஒரு மனைவி கட்டினாங்க, உம்மு குல்சூம்னு பேரு. இந்த உம்மு குல்சூம் யாருன்னா அல்லாஹுடைய விரோதி, ரசூலுடைய விரோதி உக்பத் இப்னு அபி முஐத். அல்லாஹ் ரொம்ப மோசமானவன். ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்ல வச்சு கழுத்துல துண்டை போட்டு இருக்கன அல்லாஹ்வுடைய விரோதி. துண்டை போட்டு இறுக்கி அப்பதான் அவங்க இல்லான்னு கேட்பாங்க, அத்தகுத்துலு ரஜுலன் யகூல ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லான்னு சொன்னதுக்காக அவரை நீ கழுத்தை நெரிச்சு கொன்றுவியா அப்படின்னு கேட்டு விலக்கி விடுவாங்கல்ல. அந்த விரோதியுடைய மகள் உம்மு குல்சூம் அல்லாஹ் இஸ்லாத்துல சேர்ற பாக்கியத்தை கொடுத்தான். தகப்பனுக்கே தண்ணி காட்டிட்டு நைட்டோட நைட்டா ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போனாங்க, வயசு பிள்ளையா இருந்தப்போ, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தப்போ. அந்த பெண்மணி உம்மு குல்சூம் ரொம்ப துணிவானவங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க கொஞ்ச நாள் இருந்து அவங்கனாலேயே சுபைர் ரலியல்லாஹு தாக்கு பிடிக்க முடியல. இல்ல நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி போய் நம்ம 2 பேரும் கண்ணியமா பிரிஞ்சுக்கலாம், என்ன தலாக் விட்டுருன்னு சொல்லி தலாக்கை வாண்டடா வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஆக சுபைர் ரலியல்லாஹுடைய 2வது மனைவி உம்மு குல்சூம் நல்ல திறன் துணிவெல்லாம் இருந்தும் கூட இவர்களுடைய வீரத் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய ரோஷம், இவர்களுடைய கடுமை, அந்த அந்த கடுமையை ஜமாளிக்க முடியாம போயிட்டாங்க. இன்னும் ஒரு மனைவி மட்டும் சொல்லிடலாம். 3வது ஒரு மனைவி ஆத்திகான்னு பேர் அவங்களுக்கு. அந்த ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை 3வது தடவையா கல்யாணம் பண்ணாங்க. ஹஜ்ரத் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய 3வது மனைவி. இவங்க ஆத்திகா யாரு தெரியுமா? சயீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். அஷரத்துல் முபஷரால சயீத் வந்துருச்சா? பேசி முடிச்சாச்சா? இல்லையா? இனிமேல் தான். நீங்க அஷரத்துல் முபஷரால அவங்க ஒரு சஹாபி சயீத் ரலியல்லாஹு, அவங்க மக தான் இவங்க ஆத்திகா. கல்யாணம் பண்ணாங்க, நிம்மதியா வாழ்ந்தாங்க. இந்த ஆத்திகா அம்மாவுக்கு நிறைய சிறப்பு எல்லாம் இருக்கு. ஒரே ஒரு சிறப்பு மட்டும் சொல்லலாம். என்ன தெரியுமா? அவங்க யாரை கல்யாணம் பண்ணாலும் அவங்க மூத்தா போயிடுவாங்க.
யார கல்யாணம் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் யாருன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா இப்னு அபூபக்கர் சித்திக் கல்யாணம் பண்ணாரு. அவ்வளவுதான், ஷஹீத் ஆயிட்டாரு. மௌத்தா போனாங்கன்னு சொல்லக்கூடாது, ஷஹீத் ஆயிட்டாங்க, முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணாங்க. உமர் ரலியல்லாஹு ஷஹீத் ஆயிட்டாங்க. யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணாங்களோ இவங்க வாழ்க்கையில இருக்கிறப்பவே அவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரா ஷஹீத். அப்புறம் சுபைர் ரலியல்லாஹு, சுபைரும் இவங்க மனைவியா இருக்கிறப்பவே ஷஹீத். இதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அதே பெண்ணு கல்யாணம் பண்ணாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கணவர் இறப்பிற்கு பிறகும் அந்த பெண்ணை வேறு ஒருவர் திருமணம் செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். கடைசியா அலி ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, சுபைர் ரலியல்லாஹுடைய வரலாறை எழுதுறவங்க எழுதுறாங்க, மதீனாவாசிகள்கிட்ட ஒரு டாக் இருந்துச்சான். என்னன்னா, எப்பா ஷஹீதாகணும்னு ஆசை இருந்தா அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒரு பேச்சு இருந்திருக்குது. என்னன்னா, கல்யாணம் பண்றவங்க எல்லாம் ஷஹீதாயிருவாங்க. அந்த காலத்தில் ஷஹீதாக உயிர் துறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப நம்ம சூழலா இருந்தா என்ன ஆகும்னா, அந்த பிள்ளைய கரையே ஏறாது, காலம் போறான் பண்ண போயிரும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு யாரு கல்யாணம். அன்னைக்கு ஷஹீதாகிறதுக்குன்னு நிறைய பேர் இதா இருந்தாங்க, ஆர்வத்தோடு இருந்தார்கள். பாயில படுத்து மௌத்தாகிறதெல்லாம் ஒரு மௌத்தா அப்படின்னு நினைச்சவங்க இருந்தாங்க. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இறைவனுடைய மிகப்பெரிய போர்வாளாக கருதப்படுகிற காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய படை தளபதி. ஆனா 100 போர் செஞ்சவர், போர்ல மௌத்தாகல, வீட்டுல படுத்து மௌத்தானாங்க உடம்பு சரியில்லாம. அப்போ அவங்க சொன்னாங்க, அமூத்து கமா யமூத்துல் ஹிமார், வெக்கமா இருக்குது, கழுத மௌத்தா போற மாதிரி பாயில படுத்து மௌத்தாகிறேன் நானு. ஏன்னா 100 போர்க்களத்துல எல்லா எதிரிகளுக்கும் தண்ணி காட்டினவர், காலிதுக்கு முன்னாடி வந்தாவே அவன் முடிஞ்சாங்கிற மாதிரி பண்ணவர். பாயில மௌத்தா போறத பெரிய ஒரு துர்பாக்கியமாக கருதினார்கள். அப்ப அந்த அடிப்படையில ஷஹீதாக வேண்டும் என்பதை வேட்கையாக, அதை ஒரு லட்சியமாக குறிக்கோளாக கொண்டு நிறைய பேர் வாழ்ந்தாங்க. அதனால இந்த டாக் அந்த நேரத்துல சரியா இருந்தது. என்னன்னா, யாருக்கெல்லாம் ஷஹாதத்து வேண்டும், ஷஹீதாக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஆத்திகாவை திருமணம் செய்யுங்கள், தானா கல்யாணம், தானா ஷஹீதாயிரலாம். ஆக முதல் மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, 2வது மனைவி ஆகி தலாக் வாங்கிவிட்டு போய்விட்ட உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, 3வது ஆத்திகா. இந்த ஆத்திகா அஷரத்துல் முபஷராவிலே உள்ள ஒருத்தரான சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்ந்த காலமெல்லாம் இந்த மிடுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கம்பீரம், ஒரு மிடுக்கு, இந்த வரும்போதே ஒருத்தர் பார்க்கிறப்பவே தானா ஒரு கண்ணியமும் ஒரு பவ்யமும், வந்தானவா அப்படிங்கிற மாதிரி வரும். சில பேர்த்த பாக்குறப்போ, சில பேர்த்த பாக்குறப்போ ஒரு கம்பீரமும் ஒரு பவ்யமும் இதெல்லாம் வரும். அந்த ஒரு கம்பீரத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தான். அதில் ஜுபைர் ரலியல்லாஹு. புள்ளைய உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் போர் செய்யற அளவுக்கு குழந்தைய உருவாக்கணும். எப்படி உருவாக்குறோமோ அப்படித்தான். பெற்றோர்கள் பெரிய தாய்மார்கள்லாம் வந்திருக்கிறதுனால சொல்றேன், உருவாக்குறதா இருந்தா ஜுபைர் அஸ்மா இந்த தம்பதியினர் மாதிரி குழந்தைய உருவாக்கணும். அது முதல் குழந்தை மதீனால போனதுக்கு அப்புறம் பிறந்த ஃபர்ஸ்ட் குழந்தை இவங்க இந்த தம்பதிக்கு தான், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அதுவும் கூட ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா, ஊர் பூரா யகூதிகள் கிளப்பி விட்டான். என்னன்னு, மக்காவை விட்டு மதீனா வந்திருக்கிற இந்த முஸ்லிம்கள்ல யாருக்கும் குழந்தை பிறக்காது, அல்லது பிறந்தா குழந்தை தங்காது, குறிப்பா ஆண் குழந்தை பிறக்காது. இப்படின்னெல்லாம் யகூதிகள் சூனியம் வச்சுட்டோம், அப்படி இப்படின்னு எல்லாம் பரப்பி விட்டானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்ச நாளா எந்த குழந்தையும் பிறக்கல. மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் பிறந்த ஃபர்ஸ்ட் குழந்தை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தான். ஜுபைர் அஸ்மா தம்பதி பிறந்த கையோட அந்த குழந்தைய கொண்டு நேரா ரசூலுல்லாஹ் மடியில சுத்தப்படுத்தி கொண்டு போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகிட்ட தஹ்னீக் செஞ்சு பேர் வச்சு அவங்களுடைய மடியில பரக்கத்துக்கு வச்சிருந்துட்டு கொடுத்தாங்க. இந்த குழந்தைக்கு அப்துல்லா அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தை தாய்ப்பாலுக்கு முன்னாலேயே அந்த குழந்தையுடைய வாயில முதல்ல போனது ரசூலுல்லாஹ்வுடைய எச்சில். ரசூலுல்லாஹ்வுடைய எச்சில் முதல்லையும் 2வது தான் தாய்ப்பால் போச்சு. அந்த அப்துல்லா
அந்த குழந்தையத்தான் அவ்வளவு வீரத்தோட வளர்த்துனாங்க. இந்த அம்மா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்களே, அந்த காலத்துல டாய்லெட் பொதுவா அதிகாலை ஃபஜ்ருக்கு முன்னாலேயே பெண்கள் ஊருக்கு வெளியில போவாங்க. நம்மள மாதிரி அட்டாச்சு காலம் அல்ல அது. அங்க போகணும். என்ன செய்வாங்க தெரியுமா? 2-3 வயசு பையனா இருக்கிற அப்துல்லாவை தரன்னு இழுத்துக்கிட்டு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் அவர்கள் சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கும் இருட்டு, தஹஜ்ஜுது, ஃபஜ்ருக்கு பின்னாடி அல்ல, தஹஜ்ஜுது. ஃபஜ்ருக்கு பிறகு வெளிச்சம் வந்ததற்கு பிறகு கழிவுக்கு செல்ல மாட்டார்கள். போய் இருட்டுல தஹஜ்ஜுத் நேரத்துல ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போவாங்களாம். யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹுடைய மனைவி. பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம், ஏம்மா இந்த பச்சை குழந்தை இத்தினூன்னு பையன், அவனை கொண்டு போய் இருட்டுக்குள்ள இப்படி நிக்க வச்சுட்டு நீ பக்கத்துல, அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் தூரம் போயிடுற, அந்த குழந்தை இப்படி இருட்டுனே. அவன் எந்த காலத்திலையும் எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. அப்படின்னா அவனை இப்படித்தான் நிக்க வைப்பேன். இப்படி வளர்த்துனவங்க அஸ்மா. தாயார் இப்படின்னா தகப்பனாரு போர்ல உப்பு மூட்டு தூக்கிட்டு வர்றாரு. எப்படி இருக்கும் அந்த குழந்தை? அப்புறம் யாருக்காவது அந்த குழந்தை பயப்படுமா? அப்துல்லா இப்னு ஜுபைர், ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன், அவரும் புர்ரண்டு தான் இருப்பார். இந்த உமர் ரலியல்லாஹு ரோட்ல வந்தா விளையாண்டு இருக்கிற பசங்க எல்லாம் ஓடிடுவானுங்க. ஆளை பார்த்த உடனே ஓடிடுவானுங்க. அப்படி ரோட்ல விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாம். உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, எல்லாம் ஓடிட்டான். இவர் மட்டும் நிக்கிறாரு. யாரு? அப்துல்லா இப்னு ஜுபைர், ஜுபைர் ரலியல்லாஹுடைய பையன். அவங்களும் பார்த்துட்டாங்க, இவன் அப்படிதான் நிற்பான் அவங்க அத்தா மாதிரியே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு. நகரவே இல்லையே. பக்கத்துல வந்த உடனே அவருக்கும் தெரியுது, மனசுக்குள்ள சிரிப்பு இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி தோற்றத்தை வச்சுக்கிட்டு, ஏய் எல்லாரும் போனான்ல, நீ மட்டும் நிக்கிற அப்படின்னு ஒரு இதா கேட்டாரு. இந்த பையன் அப்துல்லா இப்னு ஜுபைர் பதில் சொன்னாரு, வலஸ்து முஜ்ரிமன் ஃபஅப்தஇ வலைஸ துர்கு ضيقا. உங்களை பார்த்த உடனே ஓடுறதுக்கு நான் குற்றவாளி இல்லை, உங்களை பார்த்த உடனே ஒதுங்கிறதுக்கு பாதை குறுகலா இல்லை. என்ன அழகான வார்த்தை, 2 வார்த்தை. நான் ஒதுங்கி வழி விடுறதுக்கு ரொம்ப குறுகலான சந்தா இருந்தா பரவாயில்ல, நான் நகர்ந்துக்கலாம், நீங்க போலாம். ரோடு பெரிய ரோடு அப்படின்னா நீ உன் பாட்டுக்கு போ, நான் என் பாட்டுக்கு நிக்கிறேன்னு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா, கலீஃபாவை பார்த்த உடனே, அமீருல் மோமினீனை பார்த்த உடனே ஒருத்தன் ஓடுறான்னா அவன் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பான், திருடி இருப்பான், கொள்ளையடிச்சிருப்பான், குடிச்சிருப்பான், அவன் தான் ஓடுவான். அப்ப சொல்றாரு, நான் ஒண்ணும் உங்களை பார்த்து ஒதுங்கிறதுக்கு குற்றவாளி கிடையாது, பாதை இங்க ஒண்ணு நெருக்கடியாகவும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. அதாவது எல்லா பையனும் ஓடலாம், அப்துல்லா இப்னு ஜுபைர் ஓட மாட்டாரு. இந்த அப்துல்லா ஏன் ஓடல தெரியுமா? இவர் ஓடாதபடி வளர்த்தது ஜுபைர். போர்க்களத்துல உப்பு மூட்டை தூக்கிட்டு போறாருங்கிறப்போ அவரு ஆளுங்க வர்றதுக்கு எல்லாமா பயப்படுவாரு. இந்த அம்மா கொண்டு போய் நடுஜாமத்துல எங்கேயோ தேவைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அம்மா இருட்டுல நிக்க வச்சு பிழைக்கிருக்குன்னு அவர் எப்படி இருப்பார்? அல்லாஹ் ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகனுக்கு இது மட்டும் இல்ல, அபாரமான அறிவையும் கொடுத்திருந்தான். அபாரமான அறிவு. ரசூலுல்லாஹ்வுடைய சீடர் ஜுபைர் ரலியல்லாஹு. நான் சொன்ன மாதிரி முதல்ல அந்த குழந்தையுடைய வயிற்றுல போனது என்னதாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய எச்சில், உமிழ் நீர். ஒரு 7-8 வயசு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் குத்தி வாங்கினாங்க. ரத்தம் குத்தி வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஹிஜாமா. இப்போல்லாம் ஹிஜாமா சுன்னத்தான நாள்னு போட்டு இந்த கிழமை இத்தனாவது பெற அதுல ஹிஜாமான்லாம் போடுறாங்க. முதல்ல கொம்பு வச்சு முதுகுக்கு பின்னாடி குத்துவாங்க, குத்தி ரத்தத்தை எடுப்பாங்க. இப்போல்லாம் அது கப்பிங் தெரப்பின்னு சொல்லி அது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு. சொல்லப்போனா அது பயங்கரமான ஒரு கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட்டா காலத்துல உருவாயிட்டு இருக்கு. கப்பிங் தெரப்பின்னு சொல்லி முதுகுல படுக்க வச்சு இப்போல்லாம் ஒரு கப்பை வச்சு அழகா அந்த சின்ன நீடில் கொடுத்து ரத்தத்தை வெளியே கெட்ட ரத்தத்தை எடுக்கிறாங்க. அது உண்மையாகவே நபி வழிதான், அதுல சந்தேகம் இல்லை. அந்த காலத்துல எல்லாம் ஒரு கூரிய கொம்பை வைத்து கொண்டு கரெக்டா கழுத்துக்கு பின்னாடி இந்த சீட்டு ஊசி இதெல்லாம் சொல்றோமே அதுக்கு கீழே கரெக்டா வச்சு குத்தி கெட்ட ரத்தத்தை எடுப்பாங்க.
சொல்ல வந்தது எதுக்குன்னா, ரசூல்லா ஒரு தடவை ஹிஜாமா பண்ணிட்டு இந்த கெட்ட ரத்தத்தை எடுத்து சும்மா ஒரு சின்ன கப்புல வெளியே வந்தாங்க. யாராவது பார்த்ததே அப்படின்னாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் தான் வந்தார். என்னன்னார், இந்த கொண்டு போய் யாரும் பார்க்காத இடத்துல இது பண்ணிட்டு இருக்காது, நேரா போய் அங்க போட்டு வந்துரு, அங்க ஊத்திட்டு வந்துரு, யாரும் பார்க்காத இடத்துல. வாங்கிட்டு நேரா கொஞ்சம் தூரம் போனார். முன்னாடி ஊத்த வேணாம்னு சொல்லிட்டாங்க ரசூல்லா. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஊத்துறாரு. திடீர்னு அங்க போய் நின்று அவருக்கு ஒரு யோசனை. ரசூல்லாவுடைய வேர்வைக்கே நிறைய பேர் போட்டி போடுறாங்க, அந்த எச்சில தொட்டா நிறைய பேர்த்துக்கு பறக்குது, அப்புறம் இந்த ரத்தத்தை மட்டும் ஏன் கீழே ஊத்துவானே, பிஸ்மில்லான்னு குடிச்சிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரத்தத்தை குடித்த ஒரே சஹாபி ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன் குடிச்சிட்டாரு. முதல்ல வயிற்றுல போனது ரசூலுல்லாஹுடைய எச்சில். இப்போ ஒரு 8 வயசுல வயிற்றுக்குள்ள போயிருக்கிறது என்னது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரத்தம். விவரமும் நல்ல இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். அதாவது சொன்னபடி செய்யாம நம்ம இப்படி செய்யறோமே அப்படின்னு எல்லாம் ஒரு தைரியம். நேரா வந்தார். ரசூலுல்லாஹ் கேட்டார், யா அப்துல்லா மா ஸனஅத பி, என்ன பண்ண அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்னன்னா, லஅஹா பிஹைஸு லா யராக அஹத், யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் போட்டுரு, அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் அதையே பதிலா சொன்னார், யா ரசூலுல்லாஹ் யாரும் பார்க்காத இடத்துல வச்சுட்டேன். உண்மைதானே? இப்ப வெளியில எங்கேயாவது மரத்துக்கடியிலையோ அங்கேயோ இங்கேயோ வாய்க்காலையோ வரம்புலையோ ஊத்துனா பார்த்துருப்பாங்க. யாரும் பார்க்காத இடத்துல வச்சுட்டேன். ரசூலுல்லாஹ்க்கு லேசா சந்தேகம், இந்த பையன் என்னமோ சம்திங் ராங். திரும்ப கேட்டாங்க, யா அப்துல்லா பில்லாஹி மா தஸ்னாஇ நபி, ஏய் அல்லாஹ்வுடைய பேரால கேட்கிற, நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்னு உடனே அவர் திரும்ப சொன்னார், யா ரசூலுல்லாஹ் நீங்க யாரும் பார்க்காத இடத்துல வச்சுக்கிட்டேன், ஃபஷரிப்துஹு யா ரசூலுல்லாஹ், குடிச்சிட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரை நான் குடிச்சிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா சிரிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாங்க, யா அப்துல்லா லன் தமஸ்ஸக அன்னார், உன்னை நரக நெருப்பு தீண்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எல்லா வரலாறுலயும் இருக்கு, எல்லா சஹீஹான ஹதீஸ்ல இருக்கு. இது விதிவிலக்காக ரசூலுல்லாஹுவுக்கு வழங்கப்பட்டவைகள். நீங்க யாரும் இந்த மாதிரி விஷ பரீட்சையில எங்கேயாவது ஏதாவது ரத்தத்தை பிஸ்மில்லான்னு ஊத்தலாம்லாம் செல்லாது. மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்டது ரத்தம், ஹராமாக்கப்பட்டது. செத்து போனவை கூடாது, ரத்தம் கூடாது, பன்றி இறைச்சி கூடாது, அல்லாஹுவினுடைய பெயர் கூறி அறுக்கப்படாதவைகள் கூடாது. இந்த நாளும் கியாமத்து வரையும் கூடாது. அதனால இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குன்னு சில விதிவிலக்கு இருக்கு இல்லையா, திருமண விஷயங்கள்ல வேற சில விஷயங்கள்ல. ரசூலுக்கு தஹஜ்ஜுது ஃபர்லு, நமக்கெல்லாம் தான் அது முஸ்தஹப் நஃபிலு சுன்னத்துன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெருமானாருடைய விதிவிலக்குகள்ல உள்ளது. நான் சொல்ல வந்தது, ஒரு தாயும் தந்தையும் உருவாக்குவது போன்றே பிள்ளை வளரும் என்பதற்கும் ஜுபைர் தான் உதாரணம். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்கிய பிள்ளை அது தீரத்தில் அதே மாதிரி வருது, விவேகத்தில் அதே மாதிரி வருது, போர் திறனில் அதே மாதிரி வருது. காலம் பூரா அப்படி இருந்தாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பெத்த பிள்ளைகள்லாம் அப்படி இருந்தாங்க. ஜுபைர் ரலியல்லாஹுடைய மூத்த மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறந்தவங்க. கூஃபாவுக்கு பக்கத்துல ஒரு வேலையா போறப்போ, கூஃபாவுக்கு பக்கத்துல ஒருத்தன் வழியில சந்திச்சான். அப்துல்லா இப்னு ஜுர்மூஸ்னு பேர் அவனுக்கு. ரொம்ப நாளா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்யணும்ன்ற கங்கணம் கட்டி இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன். தீர்மானமாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னா, இஸ்லாத்தினுடைய ஒரு பெரிய சக்தியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. அதே அடிப்படையில கரெக்டா அப்துல்லா இப்னு ஜுரும் நேருக்கு நேரா வந்தாவெல்லாம் ஜுபைரை மோதி ஜெயிக்க முடியாது. பின்னாலிருந்து அவர்களை வெட்டி விட்டான். ஷஹீதானார்கள். ஷஹீதான போதும் நான் முன்பு சொன்னது போல அஸ்மாவும் மனைவியாக இருக்கிறார்கள், ஆத்திகா அம்மாவும் மனைவியாக இருக்கிறார்கள். இருக்கிற போது அவர்கள் ஷஹீதானார்கள். ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போறப்போ மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் கூப்பிட்டு வஃபாத்துக்கு கொஞ்சம் முன்னாடி, ஷஹீதாகிற கொஞ்சம் முன்னாடி, எனக்கு நிறைய கடன் இருக்கு, அந்த கடனை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டும் போறேன், அதை வச்சு அடைச்சிரு,
அதுக்கு மேலையும் கடன் கொடுக்கிற மாதிரி நெருக்கடி வந்தாலும் வரும். நெருக்கடி வர்ற மாதிரி வந்துச்சுன்னா இதா வாகத் அலைக்கல் மால் ஃபஸ்அல் மௌலாய, என்னுடைய மௌலாட்ட நீ வாங்கிக்கோ. சும்மா நம்ம பாணியில சொன்னா என்னுடைய ஓனர்கிட்ட வாங்கி, பாஸ்ட வாங்கிக்கோ. நெருக்கடி ஆச்சுன்னா திரும்ப கேட்டார், உங்க பாஸ்ன்னா உங்க மௌலான்னா உங்க மௌலா யாரு? என்னுடைய மௌலா மேல உள்ளவன், நீ அப்படியே கேளு, அல்லாஹ் கொடுப்பான்னு. அவரு என்ன பண்ணார் தெரியுமா? வஃபாத் ஆயிட்டாங்க, கடனை விட்டுட்டு போயிட்டாங்க, இருக்கிற காசை வச்சு கடனை அடைச்சாச்சு, இன்னும் அடைக்கணும், கடனை அடைக்க முடியல. கை எடுத்து துவா செய்வார், அல்லாஹும்ம யா மௌல ஜுபைர் அத்தி தைன ஜுபைர். ஜுபைருடைய மௌலாவே, ஜுபைருடைய முதலாளியே, ஜுபைரோட கடனை அடைச்சிரு. இப்படியே துவா செய்வாராம். அவங்க தகப்பனார் சொல்லி கொடுத்த அதே வார்த்தையில, அல்லாஹும்ம மௌல ஜுபைர் அத்தி தைன ஜுபைர், ஜுபைருடைய கடனை அடைச்சிருன்னு. அதே மாதிரி அல்லாஹ் அடுத்த 2-3 நாட்கள்ல அதுக்கான வழிகளை பூரா இதாயிரும் அடைச்சிருவார். எப்பவெல்லாம் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடன் குறித்து இவருக்கு நெருக்கடி வருகிறதோ அப்போதெல்லாம் இது. காலஞ்சென்ற எங்களுடைய உஸ்தாத், பக்யாத்தினுடைய உஸ்தாத் ஷேகுல் ஹதீஸ் கமாலுதீன் ஹசரத் அவர்கள், எங்களுக்கெல்லாம் உஸ்தாத், நம்ம அலாவுதீன் ஹசரத்துக்கெல்லாம் உஸ்தாத். ஹசரத் இந்த துவாவை சொல்றப்ப சொல்லுவாங்க, ஜுபைருக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கும் தான், இன்னைக்கும் நமக்கு கடன் வந்தாலும் இதையே சொல்லி கேட்கலாம். என்னன்னு, ஜுபைருடைய மௌலாவே என்கிட்ட உள்ள கடனை கொஞ்சம் அடைச்சிரு அப்படின்னு கேட்கலான்னு சொல்லுவாங்க. இது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மௌலான்னு கூப்பிடுறதுக்கு அவங்க மகனுக்கு மட்டும்தான் சிறப்பு அனுமதி அப்படின்னு எல்லாம் கிடையாது. நாமளும் கேட்கலாம். கடன் மிகைத்து விடுகிற போது அதை கட்டுவதற்கான சூழல்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிற போது அல்லாஹ்ட்ட அதையே கேட்கலாம். அல்லாஹும்ம மௌல ஜுபைர் அத்தி தைனனா, ஜுபைருடைய மௌலாவே எங்களுடைய கடனை யா அல்லாஹ் அடைச்சிரு, அடைச்ச கொடுன்னு கேட்கணும். ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற ஆக வீரம் மிக்கவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக எல்லா நேரத்திலேயும் சீடராக ஹவாரின்னு ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன்ல எப்படி இருக்குதுன்னா, ஹவாரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சீடர்கள் இருந்தார்கள், அதுலதான் இந்த வார்த்தை வருது ஹவாரி. அந்த வார்த்தையை தான் ரசூலுல்லாஹ் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனது ஹவாரி ஜுபைர். ஹவாரி என்கிற அரபி வார்த்தைக்கு முஈன், நாசிர், கரீப், பக்கத்துல இருக்கிறவரு, உதவி செய்யறவரு, ஒத்தாசியா இருக்கிறவரு, இப்படின்னு எல்லாம் அர்த்தம். எதுக்கு ஹவாரிங்கிறதுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக நெருக்கத்திற்குரிய சீடராக இருந்தவர்கள் ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கு முக்கியமான செய்தி, பிள்ளைகளை வளர்த்தால் அஸ்மா ஜுபைர் தம்பதி போல பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். எந்த காலத்திலும் என்ன மாதிரி வளர்க்க ஆசைப்படுறோமோ அந்த பெற்றோர் மாதிரி தான் பிள்ளைகள் வளரும். நான் தாய்மார்களுக்கு ஒரே செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். கண்டிப்பா நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் உங்களை மாதிரி தான் குழந்தை வரும். தானா ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஏப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அது பிடிக்கும், ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அது பிடிக்காது. தாயும் தந்தையும் வாய் திறக்காமல் மௌனமாக இருந்து பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள். வேற யாராவது இருந்தா தான் நம்ம சொல்லணும், நான் இப்படி நான் அப்படி. அம்மா தான் ஒண்ணுமே சொல்ல வேணாம், ஆட்டோமேட்டிக்கா தாயிட்டு இருந்தும் தகப்பன் இருந்தும் டைரக்டா கனெக்ஷன் அங்க வந்துடும். அத்தனையும் வரும். உலக வரலாற்றில் தாயினுடைய தாக்கம் இல்லாமல் வந்த பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 1% தான் சொல்ல முடியும். நீங்க 99% என்ன தெரியுமா, தாயின் தாக்கம் அப்படியே வரும். தாயின் தாக்கம் பெரிய உதாரணத்துக்கெல்லாம் போவேணாம், ஒரே ஒரு செய்தி சொல்லிடலாம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி. அந்த அம்மா ஹாஜரா அம்மாவையும் குழந்தையும் விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்புறப்போ அவங்க என்ன கேட்டாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ்வா இப்படி போச்சோன்னா எங்களை விட்டுட்டு? ஆமா, அல்லாஹ் தான் போச்சோன்னா. அப்பன்னா நீ போயிட்டு வா. அதே பதில் தானே. ஒரு டப்பா பேரிச்சம்பழம், ஒரு கூஜா தண்ணி கொடுத்துட்டு குழந்தைய விட்டு போட்டு பொண்டாட்டி விட்டு போட்டு பிஸ்மில்லான்னு அவரு போயிட்டாரு.
அங்க அது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு அடுத்த வரலாறு தெரியும், பக்ரீத் தண்ணிக்குள்ள வரலாறு. பாறையில வச்சாச்சு, கத்திய வச்சாச்சு, அறுக்கிறதுக்கு முன்னாடி ஒப்பீனியன் கேக்குறாங்க. எப்பா அறுக்கிற மாதிரி இப்படி சூழ்நிலை, நான் அறுக்கட்டுமா? அவர் திரும்ப கேட்கிறாரு, நீங்களா அறுக்கிறீங்களா? என்ன? இல்ல, அல்லாஹ் சொல்லிதான் இருக்கிறேன். அந்தூர் மாதா தரா, நீ என்ன நினைக்கிற? யா அபதி ஃபால் மா துமர். அவன் சொல்லிட்டானா அறுத்துருங்க. இது அந்த அம்மாட்டு இருந்து வந்தது. உங்களுக்கு புரியுதா? இந்த பையன் சொல்லல அப்படி. உங்களுக்கு உத்தரவு இருக்குமானால் அறுத்து விடுங்கள் என்று அந்த பையன் சொன்னது எங்கிருந்து வந்தது என்று மார்க்க அறிஞர்கள் எழுதுறாங்க. அது அவங்க அம்மாட்டு இருந்து வந்துச்சு. அவங்க அம்மா சொல்லிச்சல்ல, அல்லாஹ் உத்தரவா இருந்தா விட்டுட்டு போங்கன்னு. இன்னைக்கு அதைத்தான் அந்த பையன் சொல்றாரு, அல்லாஹ் உத்தரவா இருந்தா நீங்க அறுத்துட்டு போங்க. இது அந்த ஆஜரா அம்மா சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆஜரா அம்மாட்டு இருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. இது தானா தொற்றிக்கும். பெற்றோர் தான் அப்படி தொற்றுவதற்கு முக்கியமான காரணிகள். ஃபர்ஸ்ட் ஹீரோ, ஃபர்ஸ்ட் டீச்சர், ஃபர்ஸ்ட் எல்லாமே அவர்கள் தான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் சிறந்த பிள்ளைகளை அருமையான குடும்பத்தில் வளர்த்து ஆளாக்கியதில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா தம்பதியினருக்கு பெரும் பங்குண்டு. ஒரு கணவன் எவ்வளவு கரடு முரடாக இருந்தாலும் அவரோடும் குடும்பம் நடத்த முடியும் என்பதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு உதாரணம். துவா செய்வோம், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்தினுடைய சுப செய்தி கூறப்பட்ட சஹாபாக்களின் மீது நமக்கு பிரியத்தையும் அவர்கள் வாழ்வு போல் நம் வாழ்வையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையில் அவர்களோடு ஒன்றாய் இருக்கக்கூடிய நல்ல தௌஃபீகையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. السلام عليكم.